எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. மற்றவங்களுக்கு சூழ்நிலை புரிஞ்சு போகுதா, மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்குதா, அதே சமயத்தில் யாரையுமே எடுத்துரிஞ்சு பேசவும் பிடிக்காது, யாரையும் கஷ்டப்படுத்தவும் பிடிக்காது. நாசுக்கா பழகக்கூடிய குணம் கொண்டவங்க. இப்படிப்பட்டவங்களா யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி உங்கள் திறமைக்கேற்ற பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். உத்தியோகம் வேலைன்னு எந்த நிலை எடுத்தாலும் சரி, உங்கள் திறமைங்கிறது இது வரைக்குமே யாரும் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்ய நினச்சா கூட குறுக்க பல பேர் தான் வந்து நின்றுருப்பாங்க. இனி உங்கள் சொல்படியெல்லாம் நடக்கும். தொடர்ந்து வியாபார ரீதியாக உங்களுக்கு ஒரு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது, லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் எவ்வளோ பணம் வந்தாலுமே அதை சேமிக்க முடியாத நிலைமை தான் இருக்கும். ஏன்னா குடும்ப தேவைங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். ரொம்ப காலமாகவே நீங்கள் சேமித்து வச்ச தொகை எல்லாமே இந்த நேரத்தில் கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களால் ஒரு சிறப்பான மதிப்பு மரியாதை கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். உங்கள் எண்ணம் எல்லாமே ஈடேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் அதிகமாக பேசுறது நிறுத்திட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். ஏன்னா பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு வம்பு வழக்குங்கிறது தேடி வரும்னு சொல்லலாம். அதனால் பேச்சுவார்த்தையில் கவனம் பாருங்க, கோபப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். மற்றபடி கன்னி ராசி அன்பர்களுக்கு சிறப்பான நேரம் தான். தொடர்ந்து எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் 2 வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுபமங்கலங்கள் நிறைஞ்சிருக்கும். சுக்கிரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே குருவோட பார்வையும் கூடி இருக்கிறதால மனசில் ஒரு புதிய தெளிவு நம்பிக்கை உண்டாகுன்னு சொல்லலாம். சவாலான விஷயத்தை கூட ரொம்ப நேர்த்தியாக எளிதாக செஞ்சு முடிச்சு ஒரு வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பட்டம் பதவி மாதிரியான அதிகார வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்குன்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு தான். எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த நேரத்தில் கொஞ்சம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க. பேச்சு மூலதனம் கொண்டவங்க எல்லாமே இந்த நேரத்தில் முதலீடு இல்லாத தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்கள் புத்தி சாதுரியத்தால் வருமானம் ரெட்டிப்பாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புத்திர பாக்கியம், வீடு, வாகன யோகம், தடைப்பட்ட எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேடி வரும். திருமணம், சுபகாரியங்கள் மாதிரியான பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது. பெண்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் மாங்கல்யம் மாற்றுறது, தாலி பறிக்க போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய குறைபாடுங்கிறது இந்த நேரத்தில் நீங்கும். தொழில் லாபம் அதிகரிக்கும். ஜென்மக்கேது காலங்கிறதால மனசு சரி உடம்பு சரி நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது தான் நல்லது. பெரும்பாலுமே நீங்கள் சொல்கிற பேச்சு உங்கள் மனசு இந்த நேரத்தில் கேட்காது. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த நேரத்தில் ஆசையை கட்டுப்படுத்தணும், கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி தாய் மாமன் உறவுகளால் இனி அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கன்னிராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலுமே இந்த காலத்தில் விநாயகர் பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சின்ன சின்ன வெறிய செலவுங்கிறது இந்த நேரத்தில் அதிகரிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் சுப செலவாக மாற்றிக்க முயற்சி செய்ய பாருங்கள். தொடர்ந்து சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு 1 ரூபா போட்டாலுமே 10 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும் கொஞ்சம் சிலர் ஆசை காட்டுவாங்க. ஏமாந்துடாதீங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி சாதகமான நிலையில் இல்லை. தொழிலில் ஒரு கடுமையான நீங்கள் ஒரு உழைப்பு கொடுக்குற மாதிரி ஒரு நிர்பந்தம் தான் இருக்கும். தொடர்ந்து ஊழியர்கள் ஒத்துழைப்புங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. மனதில் பட்டதை நீங்கள் வெளியில் கொட்டிடாதீங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாகக்கூடிய வாய்ப்பு. அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துறதுன்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் நல்ல செய்திங்கிறது வரும். திருமண பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் ஆரம்பத்தில் தடதாமதம் ஏற்பட்டாலுமே இறுதியில் உங்களுக்கு நல்ல மாற்றம்தான். அதே மாதிரி குடும்ப ரீதியான சண்டைங்கிறது இந்த நேரத்தில் ஒரு சின்ன சின்ன மனசாபத்தை ஏற்படுத்தலாம். முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் முக்கியமாக எச்சரிக்கையாக தான் செயல்பட்டாகணும். அதே மாதிரி இந்த காலத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எதிர்பாலனத்தோட பழக்கிறப்ப கவனமாக இருங்க. ரகசியங்களை வெளிப்படுத்தாதீங்க. இது தேவையில்லாத ஒரு அவச்சூல் தான் உங்களுக்கு வந்து சேரும். வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே லாபம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வாகன பயணங்கள் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பயணங்களில் கவனமாக இருங்க. முக்கியமாக வாக்கு இந்த நேரத்தில் யாருக்கும் கொடுக்காதீங்க. பின்னாடி வாக்கு கொடுக்கறது ஒரு நிறைவேற்ற முடியாமல் ஒரு முழிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். ஒரு விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்லலாம்.
தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, கன்னி ராசியில உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு கிரகநிலை பொறுத்த வரைக்குமே ராசியில கேது தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன், புதன் வக்ர இயக்கத்திலையும், சந்திரன் சுகஸ்தானத்துல, சுக்கிரன் ரணரோக ரோக ஸ்தானத்துல, சனி கலசர ஸ்தானத்துல, ராகு பாக்கியஸ்தானத்துல, குரு லாபஸ்தானத்துல செவ்வாயின்னு வலம் வராங்க. இதனால கன்னி ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே பிற்பகுதி வாரங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புங்கிறது நீங்கும், பகை எல்லாமே விலகும், எதுலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தகராறு வம்பு விளக்க மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட அது சாதகமான சூழ்நிலை ஏற்படும். நன்மை தீமனு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தீர ஆலோசனை செஞ்சு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்தியோக ரீதியாக வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிக்கும். எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றிங்கிறது இந்த காலத்தில் ஏற்படும். உங்கள் எண்ணப்படியாக எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட இந்த போட்டிங்கிறது எனக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலுமே, தடை ஏற்படுத்தின விஷயம் எதுவாக இருந்தாலுமே அது தானாகவே விலகி ஓடுன்னு சொல்லலாம். பண வரவு கூடுதலாக இருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்யலான்னு செய்யக்கூடிய முயற்சிகளில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு, மன வருத்தம் எல்லாமே மாறும், சுமூகமான நிலைமை காணப்படும்னு சொல்லலாம். அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோட ஏற்பட்டிருந்த மன வருத்தம், சகோதர ரீதியாக ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கிறது இனி நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த இடைவெளி இனி குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பும், திருமண முயற்சி கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சாதக பாதகத்தை பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்கிறீங்க, அதனால் உங்களுக்கு இந்த நேரம் எதிர்ப்பு இல்லாமல் விலகும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் பேச்சு திறமையால் எல்லா காரியமே சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் குறையக்கூடிய நேரம். பயணங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக தான் இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். காரிய தாமத ஆரம்பத்தில் ஏற்பட்டாலுமே அது உங்களுக்கு சாதகமான பலனை தான் கொண்டு வந்து தரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தடை இல்லாமல் முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி எதிர்ப்பு மறையும். பாராட்டினவங்க எல்லாமே பகையை மறந்துட்டு இப்போ நட்பை கரம் நீட்டுவாங்க. ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது எனக்கு குறைய ஆரம்பிக்கும். மன உறுதி அதிகரிக்கும். தொடர்ந்து இந்த நேரத்தில் எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கல்வியிலே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக தொடர்ந்து எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் என்னவோ உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். நகையோ பணமாவோ இரவல் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். வாக்கு வன்மங்கிறது சிறப்பாக தான் இருக்குது. உங்களுடைய பேச்சு திறமையால் ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். எந்த காரியத்தை நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் ஆரம்பத்திலே யோசித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த ஒரு மன கஷ்டம், பொருளாதார நிலையில் ஏற்பட்டிருந்த பண கஷ்டம் எல்லாமே இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும். செய்யக்கூடிய செயல்களில் காரிய வெற்றி நன்மைங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மன உறுதி சிறப்பாக இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களும் தடையில்லாமல் முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நீங்களுமே கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய நேரம். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் திறமையை செஞ்சு முடிச்சு அதுக்கு தேவையான உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுய நம்பிக்கை அதிகரிக்கிறதால, ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரமும் சிறப்பாக இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். கொஞ்சம் புத்தி தெளிவு உண்டாகும். இது வரைக்குமே ஒரு குழப்பமான மனநிலை தான் இருந்திருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு நிரந்தர முடிவு எடுத்திருக்க முடியாது. ஆரம்பத்திலேயே ஒரு தடுமாற்றம், இது சரி வருமா இல்லைன்னா இது எந்த மாதிரியான விஷயத்த ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருந்திருப்பீங்க. இது நீங்கள் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்குது. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலை இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான நேரம்னு சொல்லலாம். தேவையான உதவியும் கிடைக்கிறதால உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான வாய்ப்பு காத்திருக்குது. சித்திரை 1, 2 நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனசில் ஒரு இனம் புரியாத கவலைங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இது வரைக்குமே நீங்கள் எதிர்கொண்டிருந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல திருப்பு ஏற்பட போகுது. சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இனி முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. சிறப்பாக செயல்பட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். எதிர்பார்க்கக்கூடிய பண உதவியுமே சமயத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு முக்கியமாக இந்த காலம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால, அவங்களுடைய உதவியும் கிடைக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு அனுகூலமான பலன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய குறைபாடு நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உடல்நிலைகளுக்கு மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். மனசும் சரி உடலையும் சரி இந்த நேரம் கட்டுப்பாடை வச்சுருந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. தொடர்ந்து வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
தொடர்ந்து இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே வீடு வாகன யோகம் தடைபட்டிருந்த எல்லா விதமான பாக்கிய பலனுமே உங்களுக்கு இது கிடைக்க இருக்குது. அதே மாதிரி நீங்களுமே குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். வீட்டிலையும் சரி, கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அடிக்கடி தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.